இவளுங்களுக்கு வாயே இல்ல, நம்ம மாத்திரம் தான் எல்லாம் சொல்லணும். சார் ஜெட்டி இரு, நானும் கூப்பிடுறேன். சார் சொல்லுங்க கேர்ள்ஸ். நான் சொல்றேன் டி, பெட்டேன்னு சொல்லி தொலை. என்னாச்சு? இல்ல 2 டேஸா உங்களை காணத்துக்கு இல்ல, அதான் கேட்டேன். வேற ஒரு சின்ன சங்கதிக்கு வேண்டி வெளியே போயிருந்தேன். ஓ ஏன் என்ன காணாத இருந்ததுனால சங்கடம் வந்தா? அது ஆமா சார், 2 நாளா உங்களை பார்க்காம என்னமோ மாதிரி இருந்துச்சு. வை கேர்ள்ஸ்? இல்ல சும்மா. சரி ஓகே, அம்மையை கண்டீங்களா? ஆமா சார், மேம் ஸ்டாஃப் ரூம்ல தான் இருந்தாவ. ஓகே. சார் உங்களுக்கு பொண்ணுங்க சுடிதார் போட்டாதான் இஷ்டம்னு கேள்விப்பட்டேன், இது எப்படி இருக்கு? துரோகி. யா குட். ஆனா எனக்கு சுடிதார் தான் இஷ்டம்னு நான் யார்கிட்டயும் சொன்னது இல்லையே. சார் நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு சுடிதார் என்ன இஷ்டம் இல்லையா? அதான் சாரே சொல்லிட்டார்ல, அமைதியா இரு. ஓகே சார், நீங்க போங்க. யா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கேர்ள்ஸ். எஸ் சார், கண்டிப்பா. ஜெட்டி என்ன மாதிரி ஆளுட்டி நீ? அதானே வெறும் கள்ளி பெண்ணு. மேடம் நேத்தைக்கே சொல்லிட்டு இருந்தாவ, நாளைக்கு நான் சுடிதார் போட்டுட்டு வருவேன்னு. சுடிதார் போட்டதுக்கான ரீசன் இதுதான், அப்படிதானே? கள்ளி கள்ளி. ஆனா அவியலுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாவ. இத கேட்டப்போ எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. சரி சரி வாங்க, கிளாஸ் ரூம் போகலாம். வா வா, கிளாஸ் ரூம் போயிட்டு வச்சுக்கிறேன். ஓகே. ஆர்யா, அப்படி நீ என்ன தாண்டி மனசுல வச்சோண்டு இருக்குத? சொல்லு, சொன்னாதானே தெரியும். ஆர்யா ஷைலு எத்தனை நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கா, சொல்லுடி. சொல்லு. ஜி ஆர்யா. ஆர்யா ஏன் அழுற? ஆர்யா கெட்டி என்ன ஆச்சு? அச்சோ கெட்டி ஆர்யா, வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா, சொல்லுடி. இல்லாட்டினா எப்பவும் போலதானா? அது சரி. அப்போனா இன்னைக்கும் கேட்டிருக்காங்களா உங்க வீட்ல? புரியுது புரியுது. கெட்டி ஏண்டி, உனக்கு என்ன அத்தரையும் வயசாச்சா? இத்தரைக்கும் பெட்டன்னு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி பேச்சு எடுத்துட்டே இருக்குதாவ. கெட்டி இவ இப்படியே இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. அவைய வீட்டுல ஏதோ முடிவெடுத்து செய்யுதாவ, அதனை பத்தி இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். எடி பாவமுட்டி அவ. அதெல்லாம் அவளுக்கு வீட்டுல இருக்குதவிய பாத்துக்குவாவ. நம்ம ஒன்னும் பேச வேண்டாண்டி. ஆர்யா கூட குறைச்சு துணையா இருந்தா போதும், நீ எதுவுமே பேசாத. இவ ஒருத்தி ஜெட்டி, அவ நம்ம ஃப்ரெண்டு, அவளை நாம தானே பாத்துக்கிடணும். நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குத. எடி ஆர்யா அழாதடி. ஜெட்டி நீ சொல்ல சொல்ல அவ அழுதுட்டே தான் இருக்குதா, நீ அழாதன்னு ஒன்னும் சொல்லாத. அதானே, நான் இனி ஒன்னும் சொல்லிக்கிட மாட்டேன். நீ அழுறேனா அழு. நீ சொல்லுடி சுஜி, உனக்கு எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏய், அவளே அங்க அழுதோண்டு இருக்குதா, நீ என்னடி யார்கிட்ட வந்து பேசியோண்டு இருக்குத? கண்டுக்காம இரு, நல்லா பேசு. ஜெட்டி நல்லா பேசுன்னு சொன்னேன். ஜெட்டி நமக்கு ஆபீஸ்ல சொட்ட மண்டையா இருக்குதானே, அவனுக்கு சல்லியம் தாங்க முடியலட்டி. கேமட்டி என்ன செய்தான் அவன்? என்ன செய்தானா? அவன் ஒரு பிசுக்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? ஆமா. அந்த சொட்ட பிசுக்க
போன வாரம் அவனுக்கு தலை கறங்குற மாதிரி தோணிருக்கு. நமக்கெல்லாம் தலை கறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன டீ தோணும்? தண்ணி எடுத்து குடிச்சா போதும்னு தோணும், அப்படிதானே? ஆமா. ஆனா இந்த கிறுக்கன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? கையில தண்ணி இல்லாததுனால கடையில தான் தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமை வந்துட்டு. அதுக்கு அந்த கிறுக்கன் 20 ரூபாய் போட்டு தண்ணி குப்பி வாங்கிச்சே ஆகணுமான்ட்டு 20 ரூபாய் லாஸ் ஆகுமே, அதுக்கு நம்ம அப்படியே தலை கறங்கி விழுந்தா யாராவது தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, அதுவே போதும் அப்படின்ட்டு தலை கறங்கி விழுந்திருக்கேன்டி. என்னடி சொல்லுத? எடி நான் சத்தியமா சொல்லுதேன், இதுதான் நடந்துச்சு. ஏட்டி இதை யார் உனக்கு சொன்னது? அந்த சொட்ட மண்டையன் பக்கத்துல அந்த டியோம் கிட்ட சொல்லியோன்னு இருந்திருக்கேன். இதெல்லாம் நமக்கு அபர்ணா காதுல விழுந்துட்டு. நமக்கு அபர்ணா சும்மா இருப்பாளா? அது முடியவே முடியாத ஒண்ணு. எல்லாரிடத்தும் சொல்லி வச்சிருப்பா. அதேதான். ஏட்டி அவ அழுவே நிறுத்தினாளா? எங்க? ஏட்டி நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டி. அப்படியா? என்ன டீ சொல்லு. இதே அபர்ணா தான் என்கிட்டயும் சொன்னது. அப்படியா? என்னன்னு சொல்லுட்டி. நமக்கு சொட்டமண்டை எனக்கு வைஃப் என்ன செய்திருக்காவ தெரியுமா? என்ன டீ செய்தாவ? ஒரு வாரமா அவிய உடம்புக்கு சுகம் இல்லாத இருந்திருக்கு. நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியை தேடி போயிருப்போம். அதே மாதிரிதான் அவியலும் போயிருக்காவ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா தேடி போயிருக்காவ. என்ன செலவு இல்லாம இருக்கும் பாத்தியா? ஆமா. அதனாலயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா தேடி போயிருக்காவ. ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாவளே, அதே பெரிய விஷயம்தான். ஏட்டி அதனை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குடி. அது நான் விட பெரிய விஷயமா? அது என்ன டீ? அவிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணாவல்ல, அப்ப டாக்டர் சொல்லிருக்காவ உங்களுக்கு லெஃப்ட் சைடு கிட்னில கல் இருக்குன்னு. ஐயோ. ஏட்டி நான் சொல்றத முழுசா கேளு. சொல்லு. கல் இருக்குன்னு சொன்னது மாத்திரம் இல்லாம அந்த கல்லை எடுக்க 2 லட்சம் செலவாகும் சொல்லிருக்காவ. ஐயோ. கேளு. இந்த சொட்டை எனக்கு பொண்டாட்டி 2 லட்சம் செலவாகுமே, இனி என்ன செய்ய? 2 லட்சம் செலவு செய்து ஆப்ரேஷன் செய்யணும்ட்டு ஒரு அவசியமும் இல்லைன்னு அப்படின்னு அவிய மனசுலயே நினைச்சிட்டு அவிய பேரை மாத்திரம் ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டாவ. பேரை எழுதி வச்சாவளா? எதுக்கு டீ? வேற எதுக்கு? சாவறதுக்குதான். எடி ஏண்டி அவிய சாவணும்? பின்ன 2 லட்சம் செலவு செய்து உயிரோட இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? எத? ஏட்டி அவிய அப்படி தாண்டி நினைச்சிருக்காவ. ஐயோ. அப்படி தாண்டி அவிய மனசுல நினைச்சிருக்காவ. மனசுல நினைச்சது மாத்திரம் இல்லாம ஒரு லெட்டர்ல அவிய பேர் எழுதி வச்சாவலையா? ஆமா, அவிய சாவ போறாவனா லெட்டர்ல என்ன ஏதுன்ட்டு எழுதணும் இல்லையா? அது ஏன் அவிய எதுவும் எழுதிச்சுல்ல? ஏட்டி அபர்ணா என்கிட்ட இந்த கதையை சொன்னப்போ எனக்கு அது தாண்டி தோணுச்சு. இதே கேள்விதான் என் மனசுலயும் பெட்டன்னு வந்ததுடி. அபர்ணா என்ன சொன்னா? ஏன் அவிய பேரை மாத்திரம் எழுதி வச்சாவலாம்? அது வாட்டி இங்கு தீந்துருமா ஃபுல்லா எழுதுனா, அதனாலயே ஃபுல்லா எழுதாம அந்த பேரை மாத்திரம் எழுதி அதை அப்படியே மடிச்சு வச்சிருக்காவ. ஏட்டி அவ்வளோ பிசுக்கா அவிய? ஆமாண்டி. சரி மேல சொல்லு. அந்த லெட்டர்ல பேரை மாத்திரம் எழுதினவல்லையா, அதை நான் எடுத்து மடிச்சு வச்சுட்டு 20 ரூபாய்க்கு எறும்பு பொடியா வாங்கியிருக்காவ. எறும்பு பொடி எதுக்குடி? அவிய சாவணும்னு முடிவெடுத்தாவல்ல, அதுக்குதான். அச்சோ, அப்பனா சொட்டையனோட பொண்டாட்டி செத்துட்டாவளா? அதுதான் இல்ல, எறும்பு பொடியை எடுத்து தண்ணியில கலக்கி குடிச்சிருக்காவ. குடிச்ச உடனே சாவல போல. குடிச்சு முடிச்சிட்டு வேதனை தாங்காம உருண்டும் பேரண்டும் இருந்திருக்காவ. அக்கம் பக்கத்துல இருக்குதவிய யாரோ கண்டிருக்குதாவ. கண்டுட்டு ஐயோ நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போக இருக்குதேன்னு சொல்லிட்டு காப்பாத்தணும்னு நினைச்சிருக்குதாவ. ஆமா, மனுஷால எல்லாரும் அப்படிதானே. எல்லாரும்லாம் இல்ல, செலவர் மட்டும்தான். சரி, செலவர் மாத்திரம். அப்படி இப்படின்னு தட்டி முட்டி காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பிறகு டாக்டர் வைத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிருக்காவ. எப்படியோ காப்பாத்திருக்காங்க. ஏட்டி உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம காப்பாத்திட்டாவ. ஆனா சொட்ட மண்டையன், ஐயோ, அந்த சொட்ட மண்டையன் பொண்டாட்டி பொழைச்சி வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னாரு தெரியுமா? என்னடி சொன்னாரு? ஏட்டி அவ சிரிச்சாளா? இல்ல சரி ஒன்னும் இல்ல. ஆனா கண்ணுல இருந்து வீத்துன அருவி நின்னு இருக்கு. ஓகே ஏட்டி நீ சொல்லு. என்ன சொன்னார் தெரியுமா அந்த சொட்ட மண்டையன்? ஏட்டி நீ சாவணும்னு முடிவு எடுத்ததெல்லாம் சரிதான், ஆனா எறும்பொடிய குடிச்சிட்டு பெட்ரூம்ல எல்லாம் நீ கிடந்திருக்கணும். இப்ப உனக்கு கல் எடுக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாம வயிற்றையும் கிளீன் பண்றதுக்கும் சேர்த்தேல நான் பைசா செலவாக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சொட்ட மண்டையன். செட்டி பாவம் டி அவிய. எனக்குமே அப்படி தாண்டி தோணுச்சு. சரியான லூசு குடும்பம் கேட்டாது. ஏட்டி லூசு இல்லடி, வெறும் கிறுக்கு குடும்பம். நல்ல வேலை அவியலுக்கு பிள்ளை எதுவும் இல்ல.
ஏட்டி பிள்ளை இல்லைன்னு யாரு சொன்னா? ஒரு பிள்ளை மாத்திரம் இருக்குட்டி, அதுவும் கெல்ஃப்ல படிச்சோன் இருக்கு. அப்படியா? ஆ, ஐயோ, இவிய 2 பேர்ட்ட அந்த பிள்ளை என்னெல்லாம் பாடுபட்டுச்சோ தெரியல. அதானே. கேட்டி, இன்னும் சிரிக்கலட்டி அவ. என்னட்டி சொல்லுத? நீ பாரு. ஏட்டி ஏட்டி யாரியா? என்ன பாரு. என்னட்டி இப்ப பிரச்சனை? இஞ்ச பாருட்டி, இந்த என்ற வேலை ஒன்றும் வேண்டாம். ஒழுங்கு மரியாதைக்கு என்னன்ட்டு சொல்லு. இவகிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட் டி. ஆபீஸ்க்கு வேற சமயம் ஆயிட்டே இருக்கு, நமக்காச்சும் போவாமா? ஆமா ஆமாட்டி, நேரமே ரெடி ஆயிட்டு இவளுக்காகவே வெயிட் செய்துகிட்டு இருந்தா இவ வந்ததுல இருந்தே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்குதா. அதுதான், நமக்கு போலாம் வா. ம். ஏட்டி நீ வரேன்னா வா, நாங்க போறோம். நானும் வாரேன். கெட்டி, நீ வாரது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா இது மாதிரி மொத்தம் முகத்தை வச்சுட்டு வராதடி. அந்த சொட்ட மண்டையனை பத்தி உனக்கு தெரியும்ல, சும்மா இருந்துக்கிட மாட்டேன். 1008 கொஷினை கேட்டு சவன் சங்கு ஊதுவேன். அதான் சிரிக்காம இருந்தா கூட பரவாயில்லட்டி, ஆனா இது மாதிரி சோகமா மாத்திரம் முகத்தை வச்சோண்டு இருக்காத, சொல்லிட்டேன். கெட்டி, நீ ஆஃபீஸ்க்கு வரது எதுக்காக? வீட்டில் இருக்குதவிய தொல்லை தாங்க முடியாம தானே அப்படின்னு ஆஃபீஸ் ஹாஸ்டல்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமும் ஏண்டி அவியலை பத்தியே நினைச்சு அழுதோண்டு இருக்குத? கம்மா நாரியா, அது எல்லாத்தையுமே மறந்து விட்டுக்கல. அதேதான், நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். வா. ஏட்டி உன் முகத்துல நீ சிரிப்ப காணிக்கலனாலும் பரவாயில்ல, நார்மலா வச்சுக்கோட்டி. யா, ஓகே, சூப்பர். இவ்வளோ லட்சணமா இருக்கு, இது மாதிரி இருட்டிக்கிருக்கி. சும்மா உருன்னு மூக்க ஒளிஞ்சோண்டு இருக்குதா. சரி வா, ஆஃபீஸ் போகலாம். சுந்தரி மேம், இன்னுமா ஆரோன் வராம இருக்கான்? 2 days அவனை காணாத என்னவோ மாதிரி இருக்கு. காலையிலே ஃபோன் விழிச்சப்போ எங்கேயோ இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆஃப்டர்நூன்குள்ளாடியே வந்துடுவான்னு நினைக்கிறேன் மேம். சரி சரி மேம், அவனை காணாத என்னவோ மாதிரி இருக்கு, அதான் கேட்டோம். இப்போ வந்து இருந்தாலும் ஏதாவது பேசி பேசி இருப்பான். அவன் இருந்தா சமயம் போறதே தெரியாது. ஆஹா, அப்படியா? ஆரோன் உங்க சங்கடத்தை எல்லாம் போக்குறதுக்காகவே நான் வந்துட்டேன். ஆரோன், 2 நாளா காணதுக்குள்ள எங்க போயிருந்தீங்க? ஐயோ நான்சி மேம், கியூட்னஸ் ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கே. ஆமா ஆமா, நான்சி மேம் மாத்திரம் தான் அழகு. ஓ மை காட், ஜென்சி மேம், உங்களை நான் விட்டுருவேனா? உங்க அழக அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாராவது இருக்காவளா? இதே டயலாக் தான் 2 நாளைக்கு முந்தி என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆரோன் நான்சி மேம், அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. யுனிவர்சல் ரகசியத்தை எப்படி போட்டு உடைக்கிறீங்க? ஆரோன். ஜென்சி மேம். கொல்லாம் கொல்லாம். தேங்க்யூ மேம். ஆரோன், போனதுக்கான ஜோலியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ரொம்பவே நல்லதுக்காயிட்டு முடிஞ்சிருக்குமா. சரி மக்களே. அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மக்களே, நீ? ஆமாம்மா, புட்டு செய்து வச்சேன்னு சொன்னீங்கல்ல, அதை நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி மக்களே, நீ வீட்டுக்கு போனாதான் போவேன்னு சொன்னே இல்ல, அதான் கேட்டேன். ஆமாம்மா, ஆனா டைம் நல்லாவே இருந்து, அதான் சாப்பிட்டு எடுத்துட்டு வந்தேன். சரிம்மா, வேணிச்சிட்டு வந்து சாதனம் எல்லாம் அப்படியே இருக்கு இல்லையா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஆரோன், என்ன சாதனம்? மேம், அப்போனா அம்மா இன்னும் எதுவும் உங்ககிட்ட சொல்லிச்சுல்ல? இல்லையே ஆரோன், ஒண்ணுமே சொல்லல. அம்மா. ஆரோன், நீ போ, மம்மி சொல்றேன். சரிம்மா. ஜென்சி மேம், நான்சி மேம், மம்மி சொல்வாவ, ரொம்பவே முக்கியமானது, கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஹா, சரி சரி ஆரோன், நீ பார்த்து போயிட்டு வா. ஓகே ஜென்சி மேம். ஆரோன், உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்தேன்ப்பா. சொல்லுங்கம்மா. கான்லி சென்ட்ரோ கம்பெனியை பத்தி உனக்கு தெரியுமாப்பா? கேள்விப்பட்டிருக்கேம்மா. அந்த கம்பெனில இருந்து இன்னைக்கு 3 பேர் வருவாவலாம், நீ தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காவ. அப்படியா? அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாமா. அந்த சமயத்துல உன்னால இங்க வர முடியுமா மக்களே? அதுதாம்மா குறைச்சு எனக்குமே டவுட்டா இருக்கு. தெரியல, அவங்க வரும்போது நீங்க என்ன விழுங்க, நான் சொல்றேன். சரி மக்களே, அப்ப நான் சொல்றேன், நீ பாத்து போ. சரி, எல்லாருக்கும் பாய். பாய் ஆரோன். ஒரே சேட்டக்காரன், 2 நாளைக்கு முந்தையே என்கிட்ட நிஜமாவே சொன்னா மேம். அவனை பத்தி நமக்கு தெரியாதா? இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? எனக்கே தெரியும் மேம். ஒரு சிறிய வேலை இருக்கு, அதை மாத்திரம் முடிச்சுனா கிளாஸ் ரூம் போயிடுவேன். ஐயோ, இங்க
இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நமக்கு கிடைச்ச மாதிரி தான். ஆடிஷன் ஏன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு ஓவராலே இருக்கு. பயமா இருக்கு. செலக்ட் ஆவேனோ என்னமோ. இந்த துகிலன் கிறுக்கேன் வேற. செலக்ட் ஆக மாட்டே பாரு. இன்னைக்கும் சும்மா தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி ஜாப விட்டான். எருமை வீட்டுல வந்துட்டு இருக்கல உனக்கு. என்ன மேடம் தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்கோ? யாரு? யார பார்த்து கேக்குற மாதிரி தோணுது உங்களுக்கு? உங்களை பார்த்த மாதிரி தானே? யாருடா இவன்? ஒரு மாதிரி மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன மேடம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஆக்கானோ? அட்டங்கொய்யால என்ன பேச்சுடா இது? இந்த துகிலன் கிறுக்கே விட்ட சாபம் தான் போல. இவன் கிட்டலாம் வந்து பேசுற நிலைமை ஆயிட்டு. என்னடா இந்த பொண்ணு ஒண்ணுமே பேச மாட்டேங்குது. என்ன மேடம் பேச மாட்டீங்களா? இல்ல, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ச்சே, நீங்க இது மாதிரி ஒரு கேள்வி கேப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அழகா இருக்கிற பொண்ணுவெல்லாம் மூளை இருக்காதுன்னு சொல்லுவாவ. அது நிஜம்தான் போல. ம், பின்ன என்ன மேடம், நான் இவ்ளோ அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிறேன். பின்ன நான் எதுக்காக இந்த ஆக்டிங் ஆடிஷனுக்கு வந்திருப்பேன்? எத? அட போங்க மேடம், நீங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டே இருக்கீங்க. அது சரி. சரி, நிஜமா தான் கேக்குறேன். நீங்களும் ஆடிஷனுக்காக தான் வந்திருக்கீங்களா? பின்னையும் அதையே கேட்டுக்கிட்டு இருக்கியலே. நீங்க போய் முன்னாடி நிக்கிறேன்னா நில்லுங்க. அதுக்காக தானே என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மாத்திரம் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு முடியட்டும். அப்போ தெரியும் இந்த குஞ்சத பாதம் யாருன்னு. என்ன? மேடம் என் பேரை கேட்டுட்டு சிரிக்காதீய. இது சாமி பேராக்கும். ம், ஆனா இந்த பேர் உங்களுக்கு யார் வச்சாவ? சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். சிரிக்கிறீங்க? ஐயோ, ரொம்ப சாரி மிஸ்டர் குஞ்சது பாதம். ஆக்சுவலி நீங்க இருக்கிற அழகுக்கு இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல தெரியுமா? அதுவும் உங்க பேருக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சான்ஸே இல்ல? ஆளே இல்லையா? ஏங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆ, ஆமா ஆமா குஞ்சது பாதம். எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டா இருக்கிற மாதிரி தோணுன்னு. சாச்சா, வேண்டாம் டவுட் ஒன்றும் பண்ணாதீங்க. அப்படியா? ஆமா குஞ்சது பாதம். நீங்க வேணும்னா பாருங்களேன், என்னைய விட நீங்க தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆவீங்க இந்த ஆடிஷன்ல. நிஜமாவா? ஆமா, நான் என்ன போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களே பாருங்களேன், இந்த ஆடிஷனுக்கு பிறகு வள்ளி ஆக்டர் ஆயிடுவீங்க. ஒருவேளை நான் சான்ஸுக்காண்டி உங்களை தேடி வந்தாலும் என்ன அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க ஆக்ட் பண்ண போற மூவில உங்க டைரக்டர் கிட்ட கேட்டு எனக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கணுமே. கண்டிப்பா மேடம், உங்க வாக்கு பலிக்கட்டும். கண்டிப்பா தருவேன். பழிக்கும். அப்புறம் இത്രயும் நேரம் நீங்க என்ன ஹாப்பி பண்ணீங்கல்ல, அதே மாதிரி நானும் உங்களை கொஞ்ச நேரம் ஹாப்பி பண்ணிக்கிறேன். ஐயோ கொஞ்சது பாதம், இத நான் நீங்க ஹாப்பி பண்றதுக்காக சொல்லிச்சல்ல, உண்மையதான் சொல்றேன். தேங்க்யூ. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நீங்களும் கண்டிப்பா இந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிடுவீங்க பாருங்க. உங்க வாக்கு பழிக்கட்டும் கொஞ்சது பாதம். கண்டிப்பா. இது வரைக்கும் எத்தனை பேரை பார்த்துட்டேன். ஆனா ஒருத்தர் கூட நான் எதிர்பார்த்த பாவனையில இல்லவே இல்ல. ஷட். டுடே இஸ் க்ளோஸ்ட் ஆல் செலக்ஷன். ப்ளீஸ் எல்லாரையும் போக சொல்லிடுங்க. ஐயோ, நம்மள 2 பேரும் இங்க நின்று ஆடிஷன்ல வின் பண்ணிடுவோன்னு மாத்தி விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஆடிஷனை க்ளோஸ் பண்ண போறாவலாம். அதானே வா வச்சான் தொங்கிலன் கிறுக்கேன். அவனுக்கு போய் இருக்கு. அது யாரு மேடம்? அவன் எனக்கு அண்ணன் கொஞ்சத பாதம். காலையிலேயே போனை விழிச்சான், நீ இன்னைக்கும் வின் பண்ணிக்கிட மாட்ட, தோத்துட்டு தான் வருவேன்னு. அது மாதிரியே ஆச்சு. ச்சே, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். சரி கொஞ்சத பாதம், வேற எங்கேயாச்சும் ஆடிஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்லையே மேடம், எனக்கு தெரியாதே. சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே மேடம். சார் ப்ளீஸ் சார், இன்னும் கொஞ்ச நேரம் கூட பார்க்கலாமே. நிறைய பேர் வந்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் கூடமா இதுல செலக்ட் ஆக மாட்டாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சார். நிக்கி, வழிய மறைக்காத விடு. சார் ப்ளீஸ் சார். நிக்கி, நீயே பார்த்துட்டு தானே இருக்கேன். 6 மந்தா தேடிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட சூட்டபிளா இல்ல.
இப்போ நான் டைரக்ஷன் பண்ண போற மூவி அவ்வளோ சூப்பரான மூவி, உனக்கே தெரியும்ல. ஒன்னு நல்லா இருந்தா இன்னொன்னு நல்லா இல்லாம போயிடுது. அப்படின்ற போது நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்? நான் எதிர்பார்க்கிற ஹீரோயினி A to Z வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுல ஒண்ணு கூட நிறைவேறாது போல. ஷட், தயவு செஞ்ச மாறி நெல்லு நிக்கி, நான் போறேன். டைரக்ஷன் பண்ண போற மூவி 1 இயரா அப்படியே கடந்து உறங்குது. இனி இந்த மூவியும் வேணாம் ஒன்னும் வேணாம்னு எரிச்சு களைய போறேன். சார் சார் அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இவர் கஷ்டப்படுனதை பார்க்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. இந்த 6 மாசத்துல எத்தனையோ அழகழகான பெண்ணுங்களெல்லாம் நம்ம கண்டுட்டோம். ஆனா அந்த பெண்ணுங்கள்ல ஒரு பெண்ணையாச்சும் இஷ்டப்பட்டுச்சா இவருக்கு? ஒவ்வொரு பெண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு குறைய சொல்லி தட்டி வச்சுட்டாரு. இவருக்கு முன்ன ஐஸ்வர்யா ராயே வந்து நின்னாலும் தட்டி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ச்சே, எத்தனை குறை! கண்ணு குறை, மூக்கு குறை, வாய் குறை, அது ஓகே. பாடி ஷேப்ப கூடமா விடாம சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில 5 வருஷமா இருக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி குறை ஒன்னும் கண்டுபிடிச்சது இல்லப்பா. ஷுயோ, இவர் வர சொல்றத கண்டிப்பா செய்யறவரு எடுத்து நிஜமாலே எரிச்சிட்டாருனா, ஐயோ, அவருக்கு கூடவே போறதுதான் நல்லது. இல்லாட்டி லிஸ்ட் எல்லாம் பக்காவா போட்டு வச்சிருக்காவ, எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிருவாவ. ஓ மை காட்,